எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் ஏசப்பாவை அறியாத நாட்களில் நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அறியாமைங்கிற ஒரு இருளில் நம்ம இருந்தோம். அது மட்டும் இல்லை, நமக்குள்ளாடி பாவங்கிற ஒரு இருள் இருந்துச்சு, இன்னும் தவறான வழிகளில் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா நம்மளை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகளாய், அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். வெளிச்சம்னாலே ஏசு தான். அவருடைய இரத்தத்தினால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம அந்தகாரத்தில் இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் திரும்ப நம்ம அந்த அந்தகாரத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏசப்பாவுடைய குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். நல்ல செயல்களை நம்ம செய்யணும். பாவத்தை விட்டு விலகணும். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏசப்பாவுடைய பிள்ளைனா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வாழ்ந்து காட்டணும். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பின்மாற்றத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அதில் இருந்து விட்டு விலகி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ தான் பரலோகராஜ்யம் உங்களை குறித்து சந்தோஷப்படும். ஏசப்பா உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஏசப்பா விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.